நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம கன்சியூம் பண்ணணும். குறிப்பாக பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, சுண்டல் வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, இதெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுனால ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு கீரையாவது சேர்த்திக்க பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா விட்டமின் B6 நிறைந்த உணவுகளை நிறைய நம்ம சேர்த்துக்கணும். விட்டமின் B6 எந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பூசணி விதையில் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொண்டை கடலையில் நமக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 minutes ஆகுது நல்ல பிரிஸ்க் வாக்கிங் போங்க, ஒரு 10 minutes யோகா பண்ணுங்க, ஒரு 10 minutes வந்து ஒரு மைல்டான தியான பயிற்சி மெடிடேஷன், உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இரவு நேரம் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து கணக்கு வச்சு 6th டேலேருந்து 10th டே வரைக்கும் விளக்கெண்ணெய் வந்து உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சு நல்ல லோயர் அப்டமனில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விடலாம். ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஒரு சண்டே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸசிவான ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றி ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய லெவல்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்.